சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் 48வது புத்தக கண்காட்சி இன்று துவங்கியிருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த புத்தக கண்காட்சியை துவங்கி வைத்திருக்கிறார். இந்த புத்தக கண்காட்சியானது இன்று துவங்கி ஜனவரி 12ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சி இன்று துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் முதல் நாளே பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வாசகர்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வருகை தந்திருக்கின்றனர். துவக்க விழாவில் துணை முதலமைச்சர் புத்தக கண்காட்சியை துவங்கி வைத்திருக்கிறார். இந்த புத்தக கண்காட்சியானது இன்று 27ஆம் தேதி முதல் ஜனவரி 12ஆம் தேதி வரை மொத்தம் 17 நாட்கள் நடைபெற இருக்கிறது. புத்தக கண்காட்சி விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெற இருக்கிறது. அதேபோல வார நாட்களில் வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியில், அதாவது 48வது புத்தக கண்காட்சியில் மொத்தம் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பதிப்பகத்தாருக்கும் ஒவ்வொரு ஸ்டால்கள் வழங்கப்பட்டு மொத்தம் 900 அரங்குகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கண்காட்சியில் மொத்தம் லட்சக்கணக்கான தலைப்புகளில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிகமாக குழந்தைகளுக்கான நூல்கள் இந்த கண்காட்சியில் அதிக அளவில் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இங்கு வரக்கூடிய, அதாவது அனைத்து நூல்களுக்கும் இந்த அனைத்து அரங்குகளிலும் இந்த புத்தக கண்காட்சியில் 10% தள்ளுபடி விலையில் புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. அதேபோல பள்ளி, கல்லூரி மற்றும் நூலகங்களுக்கு கூடுதலான தள்ளுபடியும் அரங்குகளில் வழங்கப்படுகிறது. இந்த புத்தக கண்காட்சியில் மாணவர்களுக்கான ஓவிய போட்டி, பேச்சு போட்டி உள்ளிட்ட போட்டிகளிலும் அன்றாடம் நடத்தப்படுகிறது. இந்த புத்தக கண்காட்சியின் முடிவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. மேலும் புத்தக கண்காட்சியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பொற்குழி விருதுகள், பப்பாசி வழங்கும் விருதுகளும் வழங்கப்பட இருக்கிறது. முன்னதாகவே ஏற்கனவே இந்த விருதுகள் தொடர்பாகவும் பப்பாசி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக மாணவர்களுக்கான போட்டிகளை எடுத்துக்கொண்டால் 1 முதல் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இயற்கை காட்சி என்ற தலைப்பிலும், 6 முதல் 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு புத்தக காட்சி என்ற தலைப்பிலும், 9ஆம் முதல் 10ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தமிழகத்தின் சுற்றுலா தலங்கள் என்ற தலைப்பிலும், அதேபோல 12 முதல் 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள் என்ற தலைப்புகளில் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்த போட்டிகள் ஜனவரி 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணிக்கு புத்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. அதேபோல பேச்சு போட்டியும் மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பேச்சு போட்டிகள் ஜனவரி 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 8 மணிக்கு புத்தக கண்காட்சி வளாகத்தில் நடத்தப்படுகிறது. குறிப்பாக 6, 7, 8 ஆகிய வகுப்பு மாணவர்களுக்கு எனக்கு பிடித்த தேச தலைவர்கள் என்ற தலைப்பில் பேச்சு போட்டி நடத்தப்படுகிறது. அதேபோல 9ஆம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என் நாடு, என் மொழி, என் மக்கள் என்ற தலைப்பிலும், 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு வாழ்க்கை வழி காட்டும் திருக்குறள் என்ற தலைப்பிலும் இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்த போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு புத்தக கண்காட்சியின் இறுதியில் பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. அதேபோல டாக்டர் அம்பேத்கர் பவுண்டேஷன், தமிழக அரசு, தமிழ்நாடு பாடநூறு நிறுவனம் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், மத்திய அரசின் சாகித்ய அகாடமி, நேஷனல் புக் ட்ரஸ்ட், பப்ளிகேஷன் டிவிஷன், கல்வி இயக்ககம் உள்ளிட்டவை இதில் பங்கெடுத்திருக்கின்றன. நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நீதியரசர் ஆர் மகாதேவன் இந்த புத்தக கண்காட்சி நிறைவு நாள் விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார். தற்போது நாம் புத்தக கண்காட்சி உள்ளே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கின் புத்தக காட்சிகளை தாம் பார்க்கிறோம். இந்த புத்தக கண்காட்சியில் 48வது புத்தக கண்காட்சியில் லட்சக்கணக்கான தலைப்புகளில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் இந்த ஆண்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு விற்பனை ஆனதை விட இந்த ஆண்டு கூடுதலாக புத்தகங்கள் விற்பனையாகும் என பப்பாசி நிறுவனத்தினர் எதிர்பார்த்து கருத்து தெரிவித்திருக்கின்றனர். அதேபோல பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கும் அனுமதி இலவசமாக இந்த புத்தக கண்காட்சியில் வழங்கப்படுகிறது. இந்த புத்தக கண்காட்சி வரக்கூடிய 12ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. மேலும் இதில் அறிவிக்கப்பட்ட விருதுகளும் பின்னர் வழங்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி பொற்குழி விருது உரைநடைக்காக பேராசிரியர் அருணன் அவர்களுக்கும், கவிதைக்கான விருது நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும், நாவலுக்கான விருது சுரேஷ்குமார் இந்திரஜித்துக்கும், சிறுகதைகளுக்கான விருது என். ஸ்ரீராமுக்கும், நாடகத்திற்கான விருது கலைராணிக்கும், மொழிபெயர்ப்புக்கான விருது நிர்மாலியாவுக்கும்
அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பப்பாசி விருது பெறுவோரின் பட்டியலையும் பப்பாசி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. மேலும் இந்த புத்தக கண்காட்சிக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு கூடுதல் வசதிகளையும் இந்த முறை பப்பாசி நிறுவனம் செய்திருக்கிறது. குறிப்பாக பாலூட்டும் தாய்மார்களுக்கு பிரத்யேக அறை உள்ளிட்ட புதிய வசதிகளையும் இந்த ஆண்டு பப்பாசி நிறுவனம் மேற்கொண்டிருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெறும் என்றும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலான வாசகர்கள் அதே போல அதிக விற்பனை நடைபெறும் என்றும் பப்பாசி நிறுவனத்தார் எதிர்பார்க்கின்றனர். ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.